Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் பாலாஜி சார் இருக்காரு, a client from Ainavaram. So சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா today first day of class and task number 2 gaining the steering control. ஒரு beginnersக்கு முக்கியமான controlsல ஒரு 3 controls அவங்க gain பண்ணனும். First one is clutch control, second one is steering control, third one is gear shifting process. So இந்த 3 controls அவங்க gain பண்ணிட்டாங்க அப்படினாலே vehicle வந்து பாத்தீங்கன்னா ஒரு straight roadலயும் சரி ஒரு turningsலயும் சரி அவங்களால manage பண்ணிட முடியும். Many beginners என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல டிரைவ் பண்ணும்போது எனக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பட் ஒரு டர்னிங்ஸ் பண்ணும்போது என்னால் கரெக்டாக டர்ன் பண்ண முடியல, ஸ்ட்ரெயிட் பண்ண முடியல, நான் எந்த அளவுக்கு டர்ன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன்னு தெரியல, ஸ்டீரிங் டைமென்ஷன் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டாஸ்க் தான். ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது அதோட A to Z ஆஃப் மெத்தடாலஜி நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆக்சுவலாக அங்கே டாஸ்க்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கெயின் அ ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஃபார் அ பிகினர், இந்த டாஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சாருக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் நான் வந்து அவருக்கு சொல்லித்தரேன், ஸோ அவர் என்னெல்லாம் இதில் கற்றுக்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கோன்ஸை வந்து நான் கரெக்டாக ஒரு 15 feet ஆஃப் கேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே உள்ளே போகக்கூடிய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த கோன்ஸ்குள்ளே ஒரு ஸ்னேக் எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி அவர் மூவ் பண்ணணும். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் ஹி ஹேஸ் மேக்கிங். ஸோ என்ன அவர் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிராஸ் ஓவர் மெத்தட், இன்னொன்று ஷஃபிள் மெத்தட். ஸோ ஷஃபிள் மெத்தட் அப்படின்னா நம்ம ரைட்டு திருப்புறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோல்டிங் ஆஃப் த ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock, ரைட் ஹேண்ட் 3 o'clock. ஸோ ஷஃபிள் மெத்தடில் நீங்கள் ரைட்டு திருப்பணும் அப்படின்னா ரைட் டவுன் லெஃப்ட் அப், ரைட் டவுன் லெஃப்ட் அப். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஷஃபிள் மெத்தட். அகைன் லெஃப்ட் திருப்பணும் அப்படின்னா லெஃப்ட் டவுன் ரைட் அப், லெஃப்ட் டவுன் ரைட் அப். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஷஃபிள் மெத்தட். கமிங் டு த கிராஸ் ஓவர் மெத்தட். ஸோ கிராஸ் ஓவர் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் போத் த ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ லெஃப்ட் நீங்கள் திருப்பணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் டவுன், லெஃப்ட் அப், ரைட் டவுன், லெஃப்ட் அப். ஸோ அகைன் நீங்கள் ரைட் திருப்புறீங்க அப்படின்னா லெஃப்ட் டவுன், ரைட் அப், லெஃப்ட் டவுன், ரைட் அப். So this is a crossover method and this is a kind of a shuffle method. So guys, நீங்க நல்லாவே பார்க்கலாம் இந்த both the methodsமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் லாக் ஆகல. இதே நம்ம both the handsல இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டீரிங் லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. So we should not make a turn like that. So always we have to make a turn either shuffle method or crossover method. Fine. So this is the perfect methodology to be followed by a beginner. So viewers, இந்த methodology தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு beginner வந்து பாத்தீங்கன்னா perfect-ஆ practice பண்ணணும். So இப்போ இந்த task வந்து பாத்தீங்கன்னா I'm just going to start. So இங்க நீங்க எப்படி பண்ணணும்னா சார் இந்த ரெட் கோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் கோன் வந்து கரெக்டாக நம்ம மிரர் தாண்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷஃபிள் மெத்தடில் ஒரு செட் நான் பண்ணி காமிக்கிறேன். அகைன் ரிட்டர்ன் வரும்போது கிராஸ் ஓவர் மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே ரைட்டு திருப்பணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரைட் டவுன், லெஃப்ட் அப். ஸோ இவ்வளோ தான், இதுக்கு மேலே போகக்கூடாது. அகைன் இங்கே பாருங்கள் லெஃப்ட் திருப்புறேன். ஸோ லெஃப்ட் டவுன், ரைட் அப். அகைன் கரெக்டாக இந்த க்ரீன் கோன் தாண்டினதுக்கப்புறம் அகைன் பாருங்க இங்கே ரைட் டவுன், எஸ் ரைட் டவுன், லெஃப்ட் அப், ரைட் டவுன், லெஃப்ட் அப். அகைன் நீங்கள் லெஃப்ட் திருப்புறேன், லெஃப்ட் டவுன், ரைட் அப், லெஃப்ட் டவுன், ரைட் அப். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் நீங்கள் தியரட்டிக்கலாக சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ ரைட் டவுன், லெஃப்ட் அப், ரைட் டவுன். அகைன் இதோட நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கணும். அகைன் லெஃப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு என்னெல்லாம் கெய்னிங் ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட் தெரிய வரும். அந்த கோன்ஸ்க்கு எவ்வளோ க்ளோஸாக போகிறீங்க, எப்போ திருப்பணும் அப்படின்றது தெரிய வரும். உங்கள் வெஹிக்கிளோட லென்த் வித் அப்சர்வேஷன் தெரிய வரும். ஸ்டீரிங் டைமென்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்பினா வெஹிக்கிள் எப்போ திரும்புது, எங்கே ஸ்ட்ரெயிட் பண்ணால் எங்கே ஸ்ட்ரெயிட் ஆகுது, ஸோ இந்த விஷயம் தெரிய வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரேம் கால்குலேஷன். ஸோ இந்த கோன் ஃபுல்லாக வெளில வந்ததுக்கப்புறம் தான் வி ஹாவ் டு மேக் அ டர்ன். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்லேயே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கெயின் ஆகிடும். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் மெயின் திங் இஸ் யூ ஹேவ் டு கெயின் த கிளச் கண்ட்ரோல். ஸோ கிளச்சிலே தான் நம்ம மூவ் பண்ணணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சிலே தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் ஆஸ் அ ஷஃபிள் மெத்தட் நம்ம பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஸ் ஓவர் மெத்தட் அகைன் நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ கிராஸ் ஓவர் மெத்தட் பொறுத்த மட்டும் இந்த இடத்துல நம்ம வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் மெத்தடில் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க மை ஸ்டீரிங் ஸ்டைல் ஹஸ் பீன் சேஞ்ச் டு கிராஸ் ஓவர். ஸோ லெஃப்ட் திருப்பும்போது ரைட் டவுன், லெஃப்ட் அப். இங்கே ரைட்டு திருப்புறேன். ஸோ லெஃப்ட் டவுன், ரைட் அப், லெஃப்ட் டவுன், ரைட் அப். பாருங்க இங்கே திருப்பிங்க லெஃப்ட் திருப்பும்போது ஃபுல்லி. ஸோ திஸ் இஸ் அ கிராஸ் ஓவர் மெத்தட் as well as ஷஃபிள் மெத்தட். ஸோ கிராஸ் ஓவர் மெத்தடுக்கும் ஷஃபிள் மெத்தடுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதர் ஷஃபிள் மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு மெத்தடாலஜி ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள் ரைட்டு, அகெயின் லெஃப்ட்டு, ஃபுல் லெஃப்ட்டு. ஸோ த சேம் திங். ஓகே? ஸோ எய்தர் திஸ் மெத்தட் ஆர் தட் மெத்தட். ஒன் ஹேண்டில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்காது. ஸோ ஆல்வேஸ் யூ ஹேவ் டு யூஸ் த போத் த ஹேண்ட்ஸ் டு கெயின் த பேலன்சிங் ஆஸ் வெல் அஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஃபைன்.
ஸோ யூவர்ஸ் இந்த டாஸ்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியான நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க். ஒரு பிகினர் இந்த மாதிரி டாஸ்க்கை அவங்க வந்து மெனி டைம்ஸ் அவங்க அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் ஆகிற வரைக்கும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% பர்ஃபெக்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துடும். இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிற பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் தான் நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.